வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆர்காட்டு மக்கன் பேடா. இது வந்து குலாப் ஜாமுன் மாதிரியே தான், ஆனால் ரொம்ப ரிச்சாக யூஸ்வலாக கோயாவில் பண்ணுவோம். நான் வந்து இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இதுக்கு முதல்ல ஒரு கப் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு, அது ரொம்ப கட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சலிச்சிட்டு செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்மூத் டோவாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து கிராக் இல்லாதக்கி பிசைஞ்சுக்கோங்க, அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கையில் லேசாக கொஞ்சம் நெய் தடவிண்டு அதை அப்படியே லாஸ்ட்டு சமயத்தில் பிசைஞ்சுட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து நல்லா வந்துடும் இந்த மாவு. இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சுக்கலாம். ஒரு சாஸ்பேனில் 1.5 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அதில் 1.5 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கொதிக்கட்டும், இந்த மெல்ட் ஆகி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு இதில் வந்து பாகு எதுவும் வரணும்னு அவசியம் கிடையாது. சர்க்கரை வந்து கரைஞ்சி நல்ல பிசுப்பிசுப்பு பதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது கையில் வந்து சர்க்கரையை வந்து எடுத்து இந்த பாகை வந்து நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா கை வந்து பிசு பிசுன்னு இருக்கணும். முதல்லலாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரியே தான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் கிடையாது. இப்படி கையில் தொட்டோன்னா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கணும், ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அது வந்துடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுடுங்க. இப்போது ஒரு நட்ஸு வந்து நான் கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட், பிஸ்தாவை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மொத்தமாக இருந்தால் போதும். சாப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். கையை வந்து நல்லா நெய் தடவிக்கோங்க. தடவின்ட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். ஏன்னா இது வந்து பொரிக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா பெருசாக உப்பிட்டு வரும். ஸோ அதனால் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உருட்டிட்டு எல்லா மாவையும் கொஞ்சம் கையில் வந்து நெய் தடவி எடுத்து இந்த மாதிரி உருட்டி ஒரு இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே மூடியே வைங்க, இதை ட்ரை ஆகிட வேண்டாம். இப்போது ஒரே ஒரு இதை எடுத்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம குழக்கட்டைக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து ஒரு சொப்பு மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த நட்ஸு ஸ்டஃப் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து நட்ஸு வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் இதில் வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மோதகம்லாம் மடிக்கிற மாதிரி அழகாக இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மடிச்சுக்கலாம். கொஞ்சம் கூட வந்து ஒரு கேப் இல்லாதக்கு அழகாக மடிச்சுட்டா தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது இது பண்ணிக்காமல் இருக்கும், விண்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து பேடா மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் மாதிரி உருண்டையாக இருக்க போகிறது கிடையாது, மக்கன் பேடா இது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த பேடா மாதிரியே நம்ம வந்து உருட்டிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் போடுறோம். பார்த்திங்கன்னா சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து சின்னதாகவே இந்த பேடாவை வந்து பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டாலே போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரையிலும் நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து 2 பக்கமும் போட்டு ஸ்விரில் பண்ணி விட்டு சுற்றி விடுங்க. இப்படி சுற்றி விடும்போது நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி அழகாக வந்து நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுத்து. இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு கிச்சன் டவலில் வந்து இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பேடாக்களையும் நம்ம வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இதை வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸில் பண்ணியிருக்கேன். கோயாவில் எப்படி பண்ணுங்கிற ரெசிபியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போது சிரப்பை வந்து சுகர் சிரப்பை லேசாக வார்ம் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஆர்காட்டு மக்கன் பேடா நம்மளுக்கு ரெடியாக எடுத்து இதில் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுற வச்ச வந்து இந்த இது கூட சேர்க்கலாம், இந்த உலர்ந்த திராட்சை கூட சேர்க்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.